இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நாளைக்கு எங்க ஏஜென்சி ஓபனிங் இருக்கு. தெரியும்டா. அது கதிரோட ஓனர் கிட்ட அப்பா வர முடியாதுன்னு கோவமா சொல்லிருக்காரு. அவரு வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கண்டிப்பா வரணுமா? எங்களுக்காக எங்களை வாழ்த்தணுமா? மாமா என் மேல கோவமா இருந்தாலும் என் சின்ன வயசுல இருந்தே நீங்களும் மாமாவும் தான் என் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்திருக்கீங்க. நீங்க வரணும் அத்தை. உங்க கையால ஏஜென்சியை திறந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். என்னம்மா, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. புரியுதுமா, உன்னோட பதில் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்பாவை எதிர்த்து நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே அப்பா என்னால மாயாவை ரொம்ப வெறுத்துட்டாரு. உங்க மேலயும் அப்பா கோவப்படக்கூடாது. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே எங்களுக்கு போதுமா? எப்படி இருக்க பார்வதி? இருக்கேன் மாமா. என்ன விஷயம்? என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? என்னத்த சொல்றது மாமா, தேடி புடிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அவரும் பொழைக்க மாட்டேங்கிறாரு, என்னையும் எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாரு. உன் புருஷன் தான் உலகமே அழிஞ்சாலும் அவங்க அண்ணன் புராணம் பாடுறதை விட மாட்டானே. அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு உனக்குன்னு ஏதாவது சொத்து பத்து சேர்க்க முடியாம நீயும் போராடிக்கிட்டே இருக்க. என்ன செய்யறது, எல்லாம் என் தலை விதி. விதி விதின்னு விதி மேல பழிய போடாத. விதியை நம்ம தான் மாத்தணும். நானு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் உனக்கு போன் பண்ணேன். ஒரு மாடர்ன் ரைஸ் மில்லு விலைக்கு வருது. எனக்கு உடனே உன் ஞாபகம் தான் வந்தது. தேவையில்லாம உன் புருஷன் அந்த ரகுராம் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். உங்களுக்குன்னு என்ன இருக்கு? இப்படியே இருப்பீங்களா காலம் முழுக்க? உன் புருஷன்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த ரைஸ் மில்ல வாங்க சொல்லு. நல்லா சம்பாதிக்கலாம். உனக்குன்னு 4 காசை கையில வச்சுக்கலாம். அந்த ரகுராம் குடும்பத்தையே நம்பி ஆயுசுக்கு இருக்க தேவையில்லம்மா. இப்பதான் மாமா நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா போன் பண்ணிட்டீங்க. அது என்ன வேலை மாமா சொல்றாங்க? அந்த மில்லெல்லாம் நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாதுமா. நானு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன். நீ ஒன்று பண்ணு, பத்மாவை கூட்டிட்டு நேரா பேங்க் வந்துரு. நாம அங்க பேசிக்குவோம். பாருமா, நல்ல மில்லு. கையை விட்டு போச்சு அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். வந்துருவல்ல? சரிங்க மாமா, நான் வந்துடுறேன். கதிரை இன்னைக்கு புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான். அவன் ஏஜென்சிக்கு இன்னைக்கு திறப்பு விழா வச்சிருக்கான். ஆனா அதுக்கு யாரும் போக கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் மனசு எப்படியாவது மாறணும். நீதான் அதுக்கு அருள் புரியணுமா? பவமானம் மகயதே தனம் தானியம் பஷ்பம் பகுபுத்திர லாபம் சஸ்தவத்சரம் தீர்க்கமாயுஹு வைராகியம் வெற்றி மன அமைதி பிராஸ்திரஸ்து. தாயே போற்றி போற்றி போற்றி. உன் மாமனார நீ கூப்பிட்டு அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாராமே. வீட்ல இருந்து யாரும் போக கூடாதுன்னு வர சொல்லிருக்காரு. அப்போ யாரும் வரப்போறதில்ல. அந்த மாயா மட்டும் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவதான் அந்த குடும்பத்துல ஒருத்தி இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கிறப்போ பெத்தவங்க ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கதிரவா, நீதான் அப்பா அம்மான்னு யாரும் இல்லாத ஒரு அனாதையா இருக்க. ஏய் ஏய், அவனாவது பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. உனக்கு அப்பா அம்மான்னு எல்லாருமே இருந்தும் நீயும் யாரும் இல்லாத ஒரு அனாதை. கோவில்ல பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உனக்கு ஏன் கதிரவா இவ்வளவு ரோஷம் வருது? நான் உண்மையை தானே சொல்றேன். உன் ஃபங்க்ஷனுக்கு சொந்த பந்தம்னு யாராவது வரவா போறாங்க? இதுக்கு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுன்னு எதுக்குமே யாருமே வரப்போறதில்ல. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் யாரும் இல்லாம தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு துணையா ஒருத்தரும் வரப்போறதில்ல.
இத்தனை நாள் உன் அம்மா ஜானகி உங்க 2 பேருக்கு ஆதரவா இருந்தா. ஆனா இப்ப அவளும் புருஷன் பேச்சு கேட்டுதானே ஆகணும். சொல்லுங்க சார், லோன் விஷயமா பேசுறேன்னு சொன்னீங்க. ஆமா சார், எனக்காக இல்ல, என் சகலைக்காக தான். நம்ம ஊர் தலைவர் ரகுராம தெரியும்ல உங்களுக்கு, அவரோட தம்பி சிவராமனுக்காகத்தான். அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. தெரியும் தெரியும், பார்த்துருக்கேன். அப்போ சிவராமன் அவர் பேர்ல தான் லோன் தேவைப்படுது இல்ல? ஆமா சார். சார், ரகுராம் சார் ஃபேமிலி ஊர்ல எவ்வளவு பெருசு, அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா லோன் சாங்ஷன் பண்ணிடலாம். கொலட்ரால் ஏதாவது இருக்கா? குடும்பாத. இது எங்களோட சொத்து பத்திரம் சார். இதோட வேல்யூ எல்லாம் 80 கோடிக்கு மேல போகுமே. இவ்வளவு இருக்கும்போது 15 கோடி எல்லாம் சாதாரணமான விஷயம். உடனே சாங்ஷன் ஆயிடும். ஆனா இந்த பத்திரம் எல்லாம் தனி ஆள் பேர்ல இல்லையே, கூட்டு பட்டாவால இருக்கு. பத்திரத்துல நிறைய பேருக்கு ஷேர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், இது எங்களோட குடும்ப சொத்து. இன்னும் எதையுமே பிரிச்சு வாங்கல. அப்படியா? தனி ஆள் பேர்ல லோன் வாங்கணும்னா அவர் பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சைன் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் பேர்ல ப்ராப்பர்ட்டி இல்லையா? உங்க ஹஸ்பண்ட் பேர்ல ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தா கொடுங்க. அதோட வேல்யூ பார்த்துட்டு எவ்வளவு லோன் கொடுக்க முடியும்னு நான் சொல்றேன். சார், சிவராமன் என்னோட தம்பி தான். ஆனா அவன் பேர்ல தனியா எந்த சொத்துமே இல்ல சார். அவருக்கு லோன் வேணும்னா அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணுமா? ஓ, இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லாரும் சைன் பண்ண வேண்டியிருக்கும். அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டு வாங்க, கண்டிப்பா நான் லோன் கொடுக்குறேன். என்ன சார்ந்த யாரும் அங்க போகவும் கூடாது. நீ என் பேச்ச மீறி சில விஷயங்கள் பண்ணிருக்க. இந்த தடவை நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். என் மேல உண்மையான மரியாதை உனக்கு இருந்தா நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவரு வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கண்டிப்பா வரணுமா? எங்களுக்காக வந்து எங்களை வாழ்த்தணுமா? உனக்கு அப்பா அம்மான்னு எல்லாருமே இருந்தும் நீயும் யாரும் இல்லாத ஒரு அனாதை. நாளைக்கே உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட நீ என்ன சொல்லுவ? எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, இவனுக்கும் அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்லிதான் வளர்ப்பியா? கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும் தான் பெரியம்மாவுக்கு தோணும். ஆனா பெரியப்பா யாரும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரை மீறி பெரியம்மாவும் வரப்போறதில்ல. இப்போ நாமளும் போகலனா தனா கதிரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெரியம்மா கிட்ட சொன்னா என்னையும் போக வேண்டாம் தானே சொல்லுவாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போயிட்டு வந்துருவோம்.